சில 100 ஆண்டுகள் மட்டுமே பழமை வாய்ந்த சிங்கள மொழியிலே இலங்கையிலே பொறியியல் கல்வி இருக்கிறது. இது முடியாத காரியம். தமிழர்களை ஒன்றுபடுத்துவது முடியாத காரியம். தமிழர்கள் ஏற்கனவே குலத்தால், ஜாதியால், அரசியல் பிரிவுகளால், எத்தனையோ வகையால் பிரிந்திருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஊர் வாரியாக பிரிந்திருக்கின்றார்கள். ஏன் ஒரு உதாரணம் அவரே எடுத்து காட்டினார். இலங்கையில் தமிழர்களுக்குள்ளேயே பல பிரிவு எப்படி இருக்கிறது என்றால், அவர் குறிப்பிடும்போது கூட இயல்பாக பலர் முன்பு குறிப்பிட்டதுதான், தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று குறிப்பிட்டார். இந்த கேள்வியை பலமுறை நான் பலரிடம் கேட்டிருக்கின்றேன், எனக்குள்ளும் கேட்டிருக்கின்றேன். ஒருவன் மதம் மாறலாம், இனம் மாற முடியுமா? இலங்கையிலேயே அவ்வப்போது பலர் மதம் மாறி இருக்கின்றார்கள். ஏன் எங்களுடைய தொன்மையை எடுத்துக்கொண்டால் கூட நடுகல் வழிபாட்டு காலத்தில் இருந்து தமிழர்களாக இருந்த இனக்குழுமம் பின்னாளில் வந்த சமண மதத்தை, பௌத்த மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை, இஸ்லாமிய சமயத்தை இப்படி தழுவி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இனம் மாற முடியுமா? இல்லை. தமிழ் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மொழி. அந்த மொழி அடையாளத்தால் நான் தமிழன், என்னுடைய மதம் இஸ்லாம், இவ்வளவுதான். ஆகவே இந்த தமிழர்களை ஒன்றுபடுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது. அந்த சவாலை நான் ஏற்று முடிப்பேன் என்று சூளுரைத்துத்தான் என்று செல்வகுமார் அவர்கள் என்னையும் அழைத்திருக்கின்றார்கள். ஒரு தமிழனாக என்னை மதித்து அழைத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நன்றி. மொழி அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் எங்களுக்குள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் பயன்பட்டால் போதுமா? நோர்வே நாட்டை பற்றி நான் ஒன்று பெருமையாக சொல்ல வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கு சென்ற பிறகு அங்கே தமிழ் பள்ளிகள் அமைத்து அங்கு வளரும் தலைமுறைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அது மிகச் சிறப்பாக நடைபெறும் இடம் நோர்வே. காரணம், நோர்வேயில் பெர்கன் மாநிலத்துக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே தமிழ் பாடசாலை, அவர் கூட சொன்னார், சனி ஞாயிறு தினங்களில் அவர் தமிழ் கல்வி கற்றார் என்று. எவ்வளவு பெரிய சிரமமான அந்நிய மொழி பேசும் அந்நிய மொழி சூழலில் எங்களுடைய அடையாளத்தை பேண மொழியை கற்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய ஒரு தொண்டு. அதுக்கு சாட்சியாக அவருடைய பேச்சிலே ஆங்கில ஒலிநயம் இருந்தாலும் கூட தமிழ் இருந்தது. அங்கே 7ஆம் ஆண்டு கல்வி பயிலும் ஒரு மாணவனை பார்த்தேன். அவன் என்னிடம், ஐயா, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன், பார்க்கின்றீர்களா? அங்கு பிறந்த ஒரு தலைமுறை தமிழிலே கவிதை எழுதி என்னிடம் காட்டும் பொழுது நெஞ்சு பூரித்தது.